இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பாருவும் கமருதீனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீ அந்த ட்ரையாங்கிள் லவ் கண்டென்ட்டை ஏன் கமரு கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கமருதீன் கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ தானே சொன்ன உனக்கு அது பிடிக்கலன்னு, உனக்காக தான் நான் கட் பண்ணேன். பார்த்தேன் எனக்கு அவகிட்டையும் பேசி உங்ககிட்டையும் பேசி இந்த இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்போவுமே எனக்கு ஒன்றையும் அவளையும் விட எனக்கு நான் தான் முக்கியம். என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நான் சரி வேண்டாம், ஒருத்தர்கிட்டயே பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. அப்புறம் கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எதனால் உன்கிட்ட சண்டை போடும்போது அவள் கூட போய் பேசுவேன்னா, அவள் எப்போயுமே ரொம்ப ஃபன்னாக இருப்பாள், ரொம்ப ஜாலியாக இருப்பாள். இது வந்து என்னென்னா உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப காசிப் பண்ணுற மாதிரி ஆகுது. நான் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ பெரிய ஹீரோ ஆகணும்னா இந்த மாதிரி பெரிய ஹீரோ இப்போ கவின் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ உட்காந்து இப்படி காசிப் பண்ணிட்டு இருந்தால் அது எனக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து அவள் கூட போய் பேசுவேன் அப்படின்னு சொன்னோடனே பார்வதி வந்து டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனோட வாயை வந்து பொத்துறாங்க, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உடனே சொல்கிறாங்க, நான் இங்கேருந்து போகிறப்போ நல்ல பேர் இருப்பேன், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து நான் வெளியே போகிறப்போ நான் ஒரு நல்ல பேரோட போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு அப்படி ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்குது. அதனால தான் வந்து அந்த மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் எதையுமே விடாமல் ரெகுலராக பண்ணுறாரு. இந்த பாயிண்ட் அவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 2 பேர்த்துக்கும் நிறையா சண்டை வந்திருக்கும். அப்போ அந்த கோர்ட் கேஸில் என்னை அரோராவை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்படி பண்ணலை, உனக்காக தான் நான் வந்து பேசினேன், பட் எனக்கு அவ்வளோதான் வாதாட தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்போ 2 பேரும் ராசியாக தான் இருக்காங்க, சண்டேலாம் இல்லாமல். இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.